உந்தன் பெருமை சொல்லு வண்ண பூ தொடுப்பேன் நீ சூடிக்கொள்ளு. நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்லு வண்ண பூ தொடுப்பேன் நீ சூடிக்கொள்ளு. வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன் நானே. நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா வாசலிலே பாட்டெடுத்தே உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுப்பே நீ சூடிக்கொள்ள. ஆலை கரும்பாலை நாம் போடலாம் ஆத்தாருள் தானே தாராகுது. ஆலை கரும்பாலை நாம் போடலாம் ஆத்தாருள் தானே சாராகுது. சாரை பாகாக நாம் காய்ச்சலாம் அம்மாருள் தான் இனிப்பாகுது. செய்தோனில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சக்கரை தேவன் என்று ஊர் மதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உன்னருளால் தானே. நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தே உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுப்பே நீ சூடிக்கொள்ள. இங்கே நான் கொண்ட கைராசியே அம்மா நான் புகழ் பேசியே. இங்கே நான் கொண்ட கைராசியே அம்மா நான் உந்தன் புகழ் பேசியே. என்றும் என்னை காக்கும் மகராசியே நான் புகழ் பேசியே. பிள்ளைகள் வேண்டைக்கெல்லாம் பெற்றவள் ஏனியடா அக்கறை சேர்வதற்கு அன்னைதான் தோணியடா. காலமெல்லாம் காவலுக்கு தாயிருக்க கவலைகள் ஏது. நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தே உந்தன் பெருமை சொல்லு வண்ண பூ தொடுப்பே நீ சூடிக்கொள்ளு. வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன் நானே. நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தே உந்தன் பெருமை சொல்லு வண்ண பூ தொடுப்பே நீ சூடிக்கொள்ளு. ஆக தாயிற்கு முன்னாடி நாம் இருந்து வணங்கி விட்டாலும் கூட ஆக பெருமையான இடத்துல பார்க்கின்ற பொழுது மனிதனாக பிறந்து விட்டால் இன்பம் துன்பம் எல்லாமே வரத்தையும் செய்யும் போகத்தையும் செய்யும். ஏன்னா எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிற மனுஷனும் கிடையாது எப்போதுமே கவலையாக இருக்கிற மனுஷனும் கிடையாது. ஆக சந்தோஷம் இன்பம் துன்பம் ஏன்னா எல்லாமே ஏன்னா வெயிலுடைய அருமை நிழலுக்கு போனாத்தான் தெரியும் அந்த மாதிரி. ஆக எல்லாமே வரத்தையும் செய்யும் எதையும் கண்டு துவண்டு விடக்கூடாது. ஆக பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது விண்ணிலாவை நோக்கிய மரங்களும் கண்ணை கவர் வண்ண மலர்களை சோயன ஒலிக்க அறிவியல் ஓசையும் சொருதுபட்ட வண்டினங்களின் ஆதமும் பழுத்த பழம் இது பறந்து விரைந்து ஓடி பாயும் வசங்களையும் படர்ந்து பழுவீர வடிகள் வெடித்துளியும் எண்ணற்ற ராகங்கள் எனக்கு தெரியும் என்று கண்ணை கவர கருவியில் ஓசையாக மாறிக்கணும் மிக அற்புதமாக அழகாக அறந்துட்டாலும் கூட மலைகளையும் நதிகளையும் பார்க்கின்ற பொழுது அழகாக அறந்துட்டாலும் கூட அதிலும் அந்த நதிகளிலே காவிரி கொப்பாக இருக்கக்கூடிய நதியை பார்க்கின்ற பொழுது என்ன தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகு மலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏழ்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி என்னும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்த்தென்றல் தாளாட்டு கண்ணம்பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவேரி வேர் பெற்று அகண்ட காவிரியாய் தவழ்ந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணை கொள்ளிடத்தில்
தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரிவோ செல்லும் இடமெல்லாம் சீர் சிறுத்தி பேர் நிறுத்தி கள்ளும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதய கனி எங்கள் இதய கனி நீங்கள் எல்லாம் எங்கள் இதய கனி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்லவங்க எல்லோரும் எங்க முன்னாலே நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமுங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாரு உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் ஏடு வெள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்னபடி கல்வி நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்னபடி கல்வி நன்மை தேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடும் ஏழு மலரும் பார்க்கும் போது இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடும் மேலே மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் பேராசையால வந்த துன்ப சுயநலத்தில் பிள்ளை ஆசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாரு காற்றும் நீரும் வான் நெருப்பும் உதவியில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் இருந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போல நாமும் கடந்து பயன் தர வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் விருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் பாடுபாக்கி உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்லவங்க எல்லோரும் எங்க முன்னாலே நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாலே நினைச்சதெல்லாம் நடக்குமுங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு கண்ணங்கரி தகிலி கட்டழகை தொட்டகிலி அண்ணனடி போட்டானடி ஏ செல்லமா சொன்னபடி கேட்டானடி கேட்ட எல்லாம் அண்ணே என்னனே அழைத்த காரணம் என்ன நம்ம இனத்தை
இனத்தவர் மானை தேடி வந்திருக்காரு. மானை தேடி வந்திருக்காரு. ஆமா. என்னன்னு சொல்ற? ஆமாப்பா. மானை தேடி வந்திருக்காரு. சத்தியமா? சத்தியமா. பாத்தீங்களா? இல்ல பாக்கலையா? பாக்கல. ஒரு தடவை வல்ல இல்ல பாக்கல. மானு இல்ல. மானு வல்ல. பாக்கல. உங்க ரெண்டு அங்க என்ன நடக்குது? என்னையோ என்னையா நடக்குதுங்க? நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வேற விஷயமா அண்ணே. ஏதாவது காய் அண்ணே இன்னும் திருந்தல. அதுக்கு வேலையே இல்ல. சரி அது வாய்ப்பு இல்ல. மானை தேடி வந்திருக்காரு. என்ன வாய்ப்பு இல்ல? இதே விவசாயமே அதுதானே. அதானே. சரி அல்வா மச்சா இருந்தாலும் தந்தது. சரி இருக்கட்டே. மானை பார்க்கல. ரெண்டு பேரும் பார்க்கல மானை. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை? என்ன வேலை? மரியாதையே இல்ல. வந்தாரை வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு என்றிருக்காங்க. வாருங்கள் விடுவரி வருக. எவனத்தின் தலைவி என்ற தன்மை உங்களை வரவேற்பது நமது குல பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கும் வில்லெடுத்து விளையாடு வேடுவர் குலமகனை வருக. தமிழ் சொல்லடுத்த உரையாட உயிர் குணத்தவரே வருக. பறவைகளில் கரண் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அந்தன் போல விளங்குபவரே வருக. ஆயுதங்களில் வஜ்ராயுதம் போல தேவர்களின் திறனை போல சேனாதிபதி முருகனை போல தோற்றமளிப்பவரே வருக. இந்த குறிஞ்சில வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நாங்கள் தாங்கள் மானை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்த மான அண்ணனும் பார்க்கல, தோழி பெண்ணும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மானை பேர்பட்ட மான் தேடி வந்தீங்களா? பிரட்டி வந்தீங்களா? பிடிக்க வந்தீங்களா? அல்லது துரத்தி வந்தீங்களா? உங்க மானன மானு அது எப்பேற்பட்ட மானு? அதை எப்படிலாம் பிடிக்க வருகின்ற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. சாதாரண கிடையாது. மான விரட்டுகிற பொழுது திரும்பி பாச்சு வருங்க. பல்வரிசை அருமையான பல்வரிசை. ஆக பச்சரிசி பல்வரிசைனால மாணி நடிகை பெருமையில சொல்லணும் அப்படின்னா பச்சரிசி பல்லழகு நிறைஞ்சமானமா பக்கமா நம்மடிக்கே உகந்தமானமா பச்சரிசி பல்வரிசை நிறைந்தமானமா பக்குவமா நான் பிடிக்க ஊந்தமானமா கொடுத்து விட்டா உனக்கு லாபமா? ஆமா. கொடுத்து விட்டா உனக்கு லாபமா? மனசு வச்சா பெரிய பாவமா? நீ கொடுத்து விட்டா உனக்கு லாபமா? மனசு வச்சா பெரிய பாவமா? ஐயா பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொத்து கொத்தா வச்சு சொல்லு. நாங்க கேட்டதெல்லாம் கேட்ப கூடு. ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மன் கூடு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு. ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மன் கூடு. பட்டு வச்ச பாய் விரிச்சு படுக்க வைப்பேமா? ஏன் பட்டு வச்ச பாய் விரிச்சு படுக்க வைப்பேமா? மேல கால வலிச்சதுன்னா அமுக்கி வைப்பேமா? மேல கால வலிச்சதுன்னா அமுக்கி வைப்பேமா? கோலு கோலுன்னு என்னங்க அதலன்னு கோலு கோலுன்னு அதலன்னு என்னையா ஏன் கோலு கோலுன்னு ஏன் தலதலன்னு சும்மா கோலு கோலுன்னு சும்மா தலதலன்னு கோலு கோலுன்னு கொடுத்த மானமா கொடுத்ததெல்லாம் எனக்கு தானமா? ஜாதி ஜனே கூட்டத்திலே இப்படி பார்க்கல. ஜாதி ஜனே கூட்டத்திலே இப்படி எப்படி பார்க்கல. பார்க்கல? ஆதி முதல் அந்த வர கதை கேட்கல. ஆமா. ஆதி முதல் அந்த வர கதையை கேட்கல. வரட்டு வம்பு தேடி வரட்டு வம்பு நீங்க வரட்டு வம்பு இழுப்பே உங்க மறுடுக்கான பலிக்காதீங்க. சும்மா வரட்டு வம்பு இழுக்காதீங்க. உங்க மறுடுக்கான பலிக்காதீங்க. கொம்பா வச்சு முட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குமா? ஏன் கொம்பா வச்சு முட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குமா? நம்ப வச்சு நான் பிடிச்சா அதுக்கு வலிக்குமா? ஏ நம்ப வச்சு நம்ம பிடிச்சா அதுக்கு வலிக்குமா? எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா? ஆமா. எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா? அட ஏங்க சேர்ந்து அனுபவிச்சா தானே தெரியுமா? ரொம்ப விட்டு வாழ் பிடிக்க துடிக்கிறாருங்க. ரொம்ப விட்டு வாழ் பிடிக்க துடிக்கிறாருங்க. நம்ம வச்சு கழுத்தடிக்க நினைக்கிறேன். எதுக்கு? உங்க நினைப்பு தானே வேடுமறை நினைப்பு தானே உங்க நினைப்பு தானே பிளப்பு கடிக்குது. அதை நினைச்சதுக்கு மாறா நடக்குது. ஐயா நினைப்புதானே பொழப்ப கெடுக்குது. அதை நினைச்சதுக்கு மாறா நடக்குது. மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? அது எப்படி என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? மீசை மட்டும் ஏன் வச்சிருந்தா என்ன எல்லாரும் மொத்தமா நுப்பாட்டிட்டீங்க? அப்ப வேடுவர் இருந்தே மீசை வச்சிருக்காரு. முரட்டு மீசை வச்சிருக்காரு. அதானே அவர் பென்சில்ல கோட போட்டு வந்திருக்காரு. ஒரு மீச வச்சிருக்காரு. எதை சொல்றீங்க? இந்த உண்மையான மிஷிங்க. சரி நீங்க வேணா தொட்டு பாருங்களேன். அதாவது கரகமா அதை தொடுறதுக்கு நான் கேக்குறேன். நல்லா ஆடுனீங்க.
ஆட்டம்லாம் நல்லா இருந்துச்சு. சரி. உங்க விசிட்டிங் கார்டு இருக்கா? அடே அப்பா என் ஆத்தா இருளாயி. இருளப்பா. அடே அப்பா. மீசை வைத்தவர்லாம் ஆம்பளையான்னு கேட்டேன். சரி. ஏன் நீங்க என்ன பெரிய நக்கீரன் பரம்பரையா குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க? நான் கேக்குறேன். நீங்க பெரிய ஆத்தா குபேரன் பேத்தி. ஆமா, ஒரு பெரிய ஒட்டக்குத்துறனை ஒட்டிக்கிட்டு பிறந்த என் குழல். ஆமா, நீங்க பெரிய அம்மையா இருக்கு. ஆப்போசிட் அம்மா. ஆய முடியாமது. மீசை வைத்தவர்லாம் ஆம்பளையான்னு எது கேட்டு? ஒரு ஆண்மகனுக்கு எப்படி ஆண்மகன் சொல்ல முடியும்? ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா மட்டும் ஆண்மகனா? கிடையாது. எந்த ஒரு ஆண்மகனா இருந்தாலும் பெற்ற தாய் தந்தையை கடைசி வரைக்கும் கண்கணங்க விடாம கஷ்டப்பட விடாம எவர் ஒருவர் பார்த்துக்கிறோம் அவர் தான் முழுமையான ஆண்மகன். அப்ப 7 வைத்தவர்லாம் எழுத்தாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல அதிகம் பேசினா சொற்பொழிவாளர் சொல்ல முடியுமா? தடை எடுத்தவர்லாம் தண்டக்காரன் சொல்ல முடியுமா? என்ன காரணம்? தாயர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்காங்க. பெற்ற தாய் தந்தையை யாரும் மறக்கவே கூடாது. மறந்துட்டீங்கன்னு வைங்களே, சொர்க்கத்தில் இடமே கிடையாது. இப்பயே நரக வாழ்க்கையை வாழ வேண்டியது. ஏன்னா அப்பவே ஒரு கவிஞன், என் தாய் என்னும் ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோவில்குளம் அலைவதும் எதுக்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து நீ ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. பெற்ற தாயிற்காக பெருமை கொடுத்து பாடி வச்சிருக்காங்க. அது மட்டுமா? காயத்திரிகடான மந்திரம் இல்லை, காசிக்கு சமமான சேத்திரம் இல்லை, கங்கைக்கு சமமான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமான இல்லை, தாய்க்கு சமமான தெய்வமும் இல்லை, கோவிலும் இல்லைன்னு இருக்காங்கல்ல. உலகத்துல எத்தனை தெய்வம் இருக்கலாம், எத்தனை தெய்வம் இருந்துட்டாலும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த முதல் தெய்வம் யாரு? நம்மளை பெற்ற தாய் தந்தை தான். பாருங்களே, வள்ளுவர் பிறந்த முதல் குரல் சொன்னாரு. நாரதர் வந்தோன்னு என்ன குரல்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆதி பகவான்றது யாரு? வள்ளுவருடைய அம்மா அப்பா பெற்ற தாய் தந்தை பேரு. பாருங்க, 1330 குரல் கொடுத்திருந்தாலும் முதல் குரல்ல பெற்ற தாய் தந்தையோட பேரை சேர்த்திருக்காரு, பெருமை சேர்த்திருக்காரு. என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் இந்த கருவறையில சுமந்து பெற்றிருக்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறாளாம். அதை காட்டிலும் எப்ப சந்தோஷம் அடைவார்? பிறர் பாராட்டும் பொழுது. தன்னுடைய பிள்ளைய பிறர் பாராட்டும் பொழுது, நல்ல பிள்ளையா இருக்கானே, நல்ல திறமையான பிள்ளையா இருக்கானே, நல்ல அறிவான பிள்ளையா இருக்கானேன்னு பிறர் புகழும் பொழுது அதை காட்டிலும் சந்தோஷம் அடைகிறாள் பெற்ற தாயாகப்பட்டவள். அது மட்டுமா, 1 கோடி ரூபாய்க்கு பங்களாமானி வீடை கட்டி போடுறது. கட்டிவிட்டு அந்த வீட்டில் பேர் எழுதுவாங்க பாரு, அன்னை இல்லம். அன்னை இல்லம்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் அனாதை இல்லத்தில் போய் சேர்த்துறாங்க ஒரு சில பேர். அப்படிலாம் யாரும் இருக்கக்கூடாது. அப்போ தாய்க்கு பின் தாரம் இருக்காங்க. பெற்ற தாய் தந்தையும் பார்க்கணும், தாரத்தையும் பார்க்கணும், புள்ள குட்டியும் பார்க்கணும். அவர் தாயா முழுமையான ஆண்மகன். சும்மா மீசையை வச்சுக்கிட்டு நாங்கள் ஆம்பளைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற முடியுமா? அதனால தான் சொல்ல வந்தேன், மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? அன்று வந்த குருவம்மா, அழகழகா ஆடை கட்டி பழக வந்த வருவம்மா. நேற்றிரவு வந்தவளா, நிறைஞ்ச இன்பம் தந்தவளா, நேற்றிரவு வந்தவளா, எனக்கு இன்பம் தந்தவளா, அவளா இவளனவே அணைப்பதென்ன மனசிலே, வள்ளி பெண்ணே வள்ளி பெண்ணே வள்ளி பெண்ணே. கண்ணன கண்ணன கலங்குது, பொண்ணன பொண்ணன மயங்குது, என்னனை என்னனை நினைக்குது, என்னங்க நிலங்க பறக்குது. காங்கேய மாட்டம் பாரு, களத்தூர் ஏலம் பாரு, ஜோடி பொருத்தோ அம்மா ஜோடி பொருத்தோ, சோடி பொருத்தோ நல்ல சோடி பொருத்தோ. காங்கேய மாட்டம் பாரு, களத்தூர் ஏலம் ஜோடி பொருத்தோ ஜோடி பொருத்தோ, அடி உனக்கு பொருத்தமானதினா ஏண்டி வருத்தம், நான் ஏண்டி வருத்தம். கோயம்புத்தூர் 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 கொழுந்து வெத்தல வாய்ஸா வைக்கிறடி, என்ன மயக்கிறடி, கொஞ்சம் போது வெத்தந்தா போடி போடி அம்மா போடி போடி. மேலதால கேட்கும் பல விரைவில் வருக வருகைய இவன் வாழ்க்கை வந்தே நடி. விடிய 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 கதைகள் சொல்ல வருவாய் நீ கல்யாண விடிய வருவாய் நீ கல்யாண பெண்ணாக. அழகானே பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனைதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகானே பழனி மலை ஆண்டவா, உன்னை அனைதினமும் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து இல்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முருகா கிருஷ்ணா
ஆடிய சண்புலத்துக்கு எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தி சபாக மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரர் அள்ளி நகரத்தை சேர்ந்த நாதீஸ்வரன் அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக எங்களது நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.